தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரை அவதூறாக பேசிய நண்பனை கொலை செய்த வழக்கில் தர்மராஜ் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சூரியபிரகாஷ் இணைப்பில் இணைகிறார். சூரியபிரகாஷ் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பவித்ரா, அதாவது அரியலூர் தனக்கு பிடிக்காத கிரிக்கெட் வீரரை அவதூறு பேசிய நண்பரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபதாரமும் விதித்த முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் தர்மராஜ் மற்றும் அவரது நண்பரான விக்னேஷ் இருவருக்கும் அவ்வப்போது கிரிக்கெட் விளையாடு வருவது வழக்கம். இந்த நிலையில் தர்மராஜ் இந்திய கிரிக்கெட் வீரரான விராட் கோலியும் ரசிகராகவும் உள்ளார். விக்னேஷ் இந்திய கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மாவின் ரசிகராகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இருவருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் போது IPL சீசனாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் இருவரும் பேச்சு வாக்கியில் IPL பற்றி பேச ஆரம்பித்த போது விக்னேஷ் விராட் கோலியை பற்றி அவதூறு பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் விக்னேஷை மது அருந்த செல்லலாம் என பொய் சொல்லி பொய்யூர் அருகே உள்ள ஓடைப்பகுதியில் தனியாக கூட்டி சென்று கிரிக்கெட் போட்டிருந்தால் அடித்து விக்னேஷை சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து கீழப்படு போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையில் விக்னேஷை கிரிக்கெட் பாட்டால் அடித்து கொலை செய்த தர்மராஜுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபதாரமும் விதித்தது. இதனால் அரியலூர் மாவட்ட நீதிமன்றம் நீதிபதி மலராண்டி உத்தரவிட்டார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சூரியபிரகாஷ்.